முத்து ரமேஷ் நாடார், தலைவர், தமிழ்நாடு நாடார் சங்கம். புதிய தமிழகத்தினுடைய கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் கல், போதை பொருள், கல் தீங்கானது, கள்ளச்சாராயம், கல்லுக்கு அனுமதி கிடைத்துவிட்டால் கள்ளச்சாராயத்துக்கு அனுமதி கிடைத்துவிடும், நாடு சீரழிந்துவிடும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாகவும் பனை தொழிலாளர்கள் சார்பாகவும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாகவும் பனை தொழிலாளர் சங்க சார்பாகவும் அவரை டெபாசிட்டியை இலக்கு செய்வதற்கு நாங்கள் போராடுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். வர 15ஆம் தேதி சீமான் தூத்துக்குடியில கல்லை இறக்கி குடிக்கக்கூடிய போராட்டம் நடத்தும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. அதை அனுமதிக்க கூடாது. கல்லும் ஒரு வகையான மதுபானம் தான், அதை குடிச்சாலும் போதை ஏறும், அதுல உடலுக்கு நல்ல விஷயங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, அதனால இதை நிச்சயமா அனுமதிக்க கூடாது அப்படின்னு புதிய கட்சி சார்பாக திரு டாக்டர் ஐயா ஒரு அறிக்கை விட்டாங்க. அதுக்கு தான் நம்ம இப்ப பேசணும். ரமேஷ் முத்து ரமேஷ் நாடார கல்லு கூடாதுன்னு ஒரு கட்சி தலைவர் அறிக்கை கொடுத்தா இதில் நாடார் சங்கம் ஏன் வருது? நாடார் சங்கம் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்ன கல்லு இருக்கிறது நாடார்களுடைய தொழிலா? நாடார்களின் தொழிலே அதுதானா? அப்படி ஒருவேளை தொழிலே அதுவாக இருந்தாலும் 2025 கல் இறக்குறதுங்கிறது முறையா? ஏன்னா ஏதோ நாடார் சமூகத்திற்கு எதிராக இந்த அறிக்கையை கொடுத்தது போல நாடார் சங்கம்ங்கிற பேர்ல இவர் பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? இது என்ன அடிப்படை? அது கர்ம வீரர் காமராஜர் நாடார் சமூகத்தில் பிறந்தவர் தான். அவர் காலத்தில் இங்கு கல்லு புழக்கம் இருந்ததா? என்னது இது தற்கொலைத்தனமான வாதம்? கல்லு கூடாதுன்னா அது போதைப் பொருள் கூடாது, அது ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுடைய நிலைப்பாடு, அதை தெரிவிக்கிறார். இது சாதிங்கிறது வருது. அந்த சாதி ஒரு காலத்தில் என்னென்னவோ பெரிய ஒடுக்குமுறைகளை கடந்து இன்னைக்கு தான் வணிகத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு இன்னைக்கு சமூக தளத்துல ஒரு நல்ல அங்கீகாரம் பெற்ற சமூகமாக வளர்ந்து நிக்குது. மீண்டும் அந்த சமூகத்தை முழுக்க சீரழிக்கணுமா? அந்த சமூகம் கல்லறிக்கு குடிக்கணுமா? கடைகளை எல்லாம் அடைச்சிட்டு கல்லூரிக்கு போற மாணவர்களை, பள்ளிக்கூடம் போற மாணவர்களை மீண்டும் கார்ல அந்த பெல்ட்டை கட்டிட்டு பணம் மேல மாரி கல்லு இறக்க சொல்றாரு அவரு ரமேஷ் முத்து நாடாரு. இதான் நாடார்களின் குலப்பெருமையா? என்ன பழங்குது இது? இந்நேரம் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் கண்டிச்சிருக்கணும்.